நாம் ஏன் குப்பைகளை எரிக்கக்கூடாது? இது பாதுகாப்பான முறைதானா? தெரிந்து கொள்ள வாருங்கள் வீடியோவிற்குள் செல்வோம். வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகளில் சுற்றுச்சூழலையும் மற்ற மனித ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பதற்காகவும், குப்பை தேக்கப்படும் அளவை குறைப்பதற்காகவும், திரவ மற்றும் வாயு கழிவுகளை கட்டுப்படுத்துவதற்காகவும், கச்சிதமான அடுக்குகளில் கழிவுகளை செறிவூட்டுவதற்காகவும் கண்ட்ரோல்டு இன்சினரேட்டர் பிளான்ட்கள் கட்டப்பட்டுள்ளன. ஏனென்றால் இந்த சானிட்டரி லேண்ட்ஃபில் குப்பை சரிவின் கீழ் ஒரு பெரிய குப்பையை எரிக்கும் பிளான்ட்களை இது கொண்டுள்ளது. இது ஆண்டுக்கு 4 லட்சம் மெட்ரிக் டன் கழிவுகளை மறுசுழற்சி செய்கிறது மற்றும் ஒரு சிட்டிக்கு தேவையான ஆற்றலை மின்சாரமாகவும் இல்லை வெப்பமாகவும் மாற்றுகிறது. இது நகரின் திடக்கழிவுகளில் 90% வரை மறுசுழற்சி செய்கிறது. நமது உலகளாவிய குப்பை பிரச்சனையை தீர்ப்பதற்கு இது போன்ற இன்சினரேட்டர் பிளான்ட்கள் முக்கியமாக இருக்கும் என்று சிலர் கூறுகிறார்கள். ஆனால் இது உண்மைதானா அல்லது இந்த முறை இங்கு தீங்கு விளைவிக்கப் போகிறதா? வாருங்கள், இந்த வீடியோவின் முடிவில் நீங்களே தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். உலகளவில் ஒவ்வொரு ஐரோப்பிய நாடும் ஆண்டுதோறும் 2 பில்லியன் டன் வீட்டுக் கழிவுகளை உற்பத்தி செய்கிறது. அதிக வருமானம் கொண்ட நாடுகள் தங்கள் மக்கள் தொகையுடன் ஒப்பிடும்பொழுது அதிக அளவு குப்பைகளை உற்பத்தி செய்கின்றன. உலகளாவிய கழிவுகளில் 37% கழிவுகள் நிலத்தடி நீரை மாசுபடுத்துகின்றன அல்லது மீத்தேன் போன்ற கரிய அமில வாயுக்களை உற்பத்தி செய்கின்றது. உலகின் குப்பைகளில் 20%க்கும் குறைவானது மட்டுமே மறுசுழற்சி செய்யப்படுகிறது இல்லை உரமாக்கப்படுகிறது. பூமியின் தெற்கில் பல நாடுகளில் பலருக்கு குப்பை சேகரிப்புக்கு வேண்டிய சரியான அணுகல் இல்லை. பெரும்பாலும் குப்பைகள் இந்நாடுகள் ஆறுகளில் கொட்டி முடிக்கிறது. இக்குப்பைகளை கடைசியில் சேரும் இடம் கடல். தற்போது பிளாஸ்டிக் கழிவுகள் அதிகம் நிறைந்த இடமே கடல். குப்பைகளை அகற்ற முடிந்தவரை சுத்தப்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 1 பில்லியன் டன் கழிவுகள் வெளிப்படையாக எரிக்கப்படுகின்றன. திறந்த எரித்தல் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு வாயுக்களை உருவாக்குகிறது. இது முற்றிலும் தவறான திட்டமாகும். இது உண்மையில் புவி வெப்பமயமாதல் விளைவை அதிகப்படுத்துகிறது. இது டயாக்சின்கள் மற்றும் ஃபியூரான்களை உருவாக்குகிறது. இந்த காற்றை சுவாசிப்பதால் புற்றுநோய் போன்ற பல நோய்கள் ஏற்படுவதாக அறியப்படுகிறது. மக்கள் எங்கெல்லாம் கழிவுகளை எரிக்கிறார்களோ அங்கெல்லாம் இவை அனைத்தும் உள்ளூர் காற்றில் கலந்து வருகிறது. வீட்டுக் கழிவுகளை அகற்றுவதில் பெரும்பாலும் பெண்கள் ஈடுபடுவதால் நேரடியாக இவர்களே அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். இவ்வாறு குப்பைகள் எரிக்கும் போது பெரும் பிரச்சனையாக உள்ளது. ஆனால் இதை வித்தியாசமாக செய்தால் அதிக நன்மைகள் கிடைக்கும். கட்டுப்படுத்தப்பட்ட எரித்தல் இல்லை கண்ட்ரோல்டு இன்சினரேட்டர் பிளான்ட்கள் இந்த செயல்முறைக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. முதலில் 1874 லண்டனிலும் பின்னர் 1885 நியூயார்க் நகரத்திலும் 90% வரை குப்பைகளை அகற்ற இன்சினரேட்டர் பிளான்ட்கள் உதவின. மேலும் இது ஒரு வகையில் சுகாதார பணியை நிறைவேற்றியது. ஏனெனில் இது கழிவுகளில் பொதிந்துள்ள மாசுகளை முற்றிலும் அளிக்கிறது. இதில் உருவாக்கப்படும் வெப்பத்தை ஆற்றலாகவும் மாற்றலாம். இது இன்று வேஸ்ட் எனர்ஜி டெக்னாலஜி என்று அழைக்கப்படுகிறது. அதிக இடவசதியும் பெட்ரோல் போன்ற மலிவான எரிசக்தியும் உள்ள அமெரிக்காவில் இத்திட்டம் தொடங்கிய சில ஆண்டுகளில் வேஸ்ட் டு எனர்ஜி ஆலைகள் பல மூடப்பட்டன. ஆனால் இடம் குறைவாக உள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தில் அதிகமான இன்சினரேட்டர் ஆலைகள் இன்று வரை கட்டப்பட்டுள்ளன. இன்று அவை 18 பில்லியன் ஐரோப்பியர்களுக்கு மின்சாரத்தையும் 15 பில்லியன் ஐரோப்பியர்களுக்கு வெப்பத்தையும் வழங்குகின்றன. மேலும் பல ஐரோப்பிய நாடுகளுக்கு அவை பொதுவான கழிவு மேலாண்மை விருப்பமாகவும் உள்ளது. ஆக இம்முறை லேண்ட்ஃபில்களை முற்றிலும் அகற்றியுள்ளன. பொதுவாக சுற்றுச்சூழல் அமைப்புகள் கழிவுகளில் இருந்து ஆற்றலுக்கான சாத்தியத்தை ஒரு சர்க்குலர் எக்கானமி நோக்கிய ஒரு மாற்றமாகவே பார்க்கப்படுகின்றன. குறிப்பாக அதிக இடம் இல்லாத நாடுகளில் குப்பைகளை எரிப்பதற்கு அதிக ஆற்றல் தேவைப்படுகின்றது. இன்சினரேட்டர் பிளான்ட்கள் எவ்வாறு செயல்படுகின்றன, நன்மைகள் யாவை என்பதை வரும் வீடியோக்களில் பார்க்கலாம்.